ஹலோ வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 0 லக்ஷ்மி. மார்ச் மாதம் ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்ட்டு மார்னிங் வீடியோ பார்த்துட்டோம். ஆனால் இது ஒரு முன்னாடி நடந்த ஒரு சீனை மேக்கிங் வீடியோ நம்மளுடைய வைஷாலி அவங்களுடைய இன்ஸ்டாவில் பதிவு பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான ஒரு வீடியோ. அதில் விஜயோட ரியாக்ஷன் இருக்கும்ல, வைஷாலி நர்ஸ் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் ஷார்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஏதோ சம்திங் சிரிச்சுக்கிட்டு இப்படி கை அப்படி சுற்றி இப்படி காட்டுவார் நம்மளுடைய விஜய். நல்லாயிருக்கும். அப்போ அழகாக ஒரு ஸ்மைல் பண்ணுவார். ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் அந்த ஸ்மைலு. ஸோ ஏதோ ஒரு விஷயம் அங்கே சீனை பற்றி அங்கே பின்னாடி இருக்காங்க இல்லையா, டெக்னிக்கல் டீம் கிட்ட ஏதோ சொல்கிறாரு. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். எல்லோரும் எதை கவனிச்சிருப்பீங்க, நான் எதை கவனிச்சிட்ருக்கேங்கிறீங்களா? ஓகே. இந்த இடத்துல வைஷாலி இப்போதைக்கு ஞாபகம் வருமா அப்படின்னு அவங்க நிறைய பேர் கேட்டிருக்கலாம். இல்லை அவங்களே இதை பற்றி பேசலாம் அப்படின்னு பேசியிருக்கலாம். இப்போதைக்கு இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வராது. அது அவங்களுடைய அப்டேட்லேயே தெரியுது. ஏன்னா ஒன்லைன் ஸ்டோரி நேரம் அவங்கக்கிட்ட இந்த ஷூட் ரிலேட்டடாக சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது, இந்த மாதம் ஃபுல்லாக விஜயோட சேட்டே தான். ஸோ அதனால் இந்த நினைவுகள் திரும்புகிற மாதிரி வராது. பட் அப்பப்போ இந்த ஒரு பொருள் எடுத்து காமிச்சாங்க இல்லையா, அதை பற்றி கேட்குறாங்க இல்லையா, அதுவே ஒரு சில சமயம் பார்த்திங்கன்னா வெண்ணிலாவுடைய அந்த சீன் பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்க என்ன சொல்கிறதுன்னா நல்ல நினைவு பெற்ற மாதிரியே பேசுவாங்க. டக்குனு யூட்டன் அடிச்சிருவாங்க. டீமை நம்மளே ரொம்ப தான் பண்ணுறாங்கப்பா அப்படிங்கிறதான். பட் இப்போதைக்கு இந்த 1 இயர் இவங்க பிரிஞ்சிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. வெண்ணிலாவுக்கு என்ன அதாவது ஒரு முடிவு முடிவு மீன்ஸ் வெண்ணிலாவுடைய லைஃப்பை சரி பண்ணி வெண்ணிலா விஜய் வாழ்க்கையில் சுத்தமாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது தான் காவேரி ஒரு தெளிவுக்கு வருவாங்க அப்படிங்கிறத காவேரியோட ஸ்டேட்மெண்ட்டு. அது மட்டும் இல்லை, அவங்க அம்மா சமாதானம் ஆகணும் அதுக்கப்புறம். அப்போது இது ஒரு 6 மாதத்துக்காச்சும் இந்த ட்ராக் வச்சு ஓட்டுனா தான் அது சரியாகும். ஸோ கொஞ்ச நாள் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். இவங்க சரியாகி இவங்களுக்குன்னு ஒரு பேரை வெண்ணிலா அவ்வளோதான், இனிமேல் விஜயோட வாழ்க்கையில் வரவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நினைவுகள் அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 மாதம் கொண்டுட்டு போவாங்க. அது நினைவு வர்றதுக்கே ஓகேவா, சரியாக கிளியராக அவங்க ஆகிறதுக்கு அப்புறம் அவங்க இதை புரிஞ்சுக்குவாங்க. இதனால தான் காவேரி பிரிஞ்சு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அப்பப்போ தான் இருக்குது. இவங்களோட சீன்ஸ் கொஞ்சம் முன்னாடியுமே கொஞ்சம் ரொம்ப ரேராக தான் இருந்துச்சு. இருந்தாலும் இன்னும் ரேராக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் அவங்களுடைய அந்த லெவல், அதாவது அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு கொஞ்சம் மாதம் 1 முறை 2 முறை அப்படி காட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. தாத்தாவோட சீனுமே குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். எனிவேஸ், ஆனால் தாத்தாவோட சீன்லாம் கொஞ்சம் விஜய்கிட்ட பேசுகிற மாதிரியாச்சும் அட்லீஸ்ட் காண்பிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ லாஸ்ட்டாக ஒரு பேசினாங்களே அது மாதிரி. ஓகே, உங்களுடைய கருத்துக்கள், விஜயோட ரியாக்ஷன் அந்த வீடியோவோட எண்ணில் எவ்வளோ பேர் பார்த்தீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்டேடியம்.